வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சின்ன வயசுலேயே வந்து முதலீடு அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அது வந்து யார் சொல்லிக் கொடுக்குறா? நம்ம ஸ்கூல்லும் சொல்லிக் கொடுக்குறது இல்லை. யாரும் வந்து நம்ம வீட்லேயாவது பெரிய லெவலில் பழக்கப்படுத்துகிறோம். பட் இப்போ நம்மளும் வந்து பெரிய லெவலில் பழக்கப்படுத்துறது கிடையாது. அதனால் நம்ம அதனால் வந்து நம்ம லைஃப் ஸ்டைலே என்ன ஆயிடுது அப்படின்னா, அது வந்து நம்ம என்ன சம்பளம் வாங்கினாலும் அது வந்து கடன் கட்டுற மாதிரியே வந்து லைஃப் ஸ்டைல் வந்து அமையுது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு 20,000 சம்பாதிச்சாலும் சரி, ஒரு 50,000 ஒருத்தர் சம்பாதிச்சாலும் சரி, ஒரு 1,50,000 ரூபா சம்பாதிச்சாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கில் சம்பாதிச்சாலும் சரி, அவருக்கும் பெரிய லெவலில் கடன் இருக்குது. ஏதாவது ஒரு வகையில் அந்த கடன், ஒரு இஎம்ஐ கடன், வீட்டு கடன், அதே மாதிரி நீங்கள் எடுத்துகிட்ட வாகன கடன், இது மாதிரி கடனில் வந்து எண்ணற்ற கடன்கள் வந்து ஆயிடுது. மொபைல் ஃபோன் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் ஒரு 10 நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் நான் இந்த கம்பெனியில் நான் உங்களுக்கு கடன் தரேன், அந்த கதையில் உங்களுக்கு கடன் தரேன்னு சொல்லி பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன தோணுது, உடனே வந்து நம்ம இவருக்கு கடன் தரேன்னா அதில் போய் கிளிக் பண்ணி அது ஒரு 40,000 இஎம்ஐ எடுத்துறது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ அப்படின்றது ஒரு குறைஞ்சபட்சத்தில் 4லேருந்து 8, 10 இந்த மாதிரி இஎம்ஐ கட்டுறவங்க நிறையா இருக்காங்க இப்போ. ஸோ இப்போ அந்த இதை வந்து நம்ம வந்து குழந்தைகளுக்கும் வந்து கொண்டு வரக்கூடாது. நம்ம ஃப்யூச்சருக்கு வர்ற இப்பயே வந்து நம்ம இவ்வளோ கடன் கட்டுறோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்க வருங்காலத்தில் எவ்வளோ கடன் கட்டுவாங்க அப்படின்றத நீங்கள் யோசிங்க கொஞ்சம். அதனால் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு ஃப்யூச்சரில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸ் வந்து சொல்லித்தரணும். அவங்களுக்கு ஒரு 40 வயசுலேயே வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து மகாராஷ்டிரா, குஜராத் அந்த மாதிரி பக்கம் வடநாட்டு பக்கம் போனீங்கன்னா அவங்களோட குழந்தைங்களுக்குலாம் எடுத்து கற்றுக்கணும். ஒரு நல்ல பழக்கத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ் வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அது வந்து அதனால தான் வந்து அவங்களுடைய ஜென்ரேஷன், அவங்களுடைய வடநாட்டு பக்கத்தில் போனீங்கன்னா அவங்களோட ஜென்ரேஷன் வந்து 40-45 வயசுலேயே வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்து ஆயிடுறாங்க. அவங்க தனிப்பட்ட முறையில் ஒரு 40-45 வயசில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் ஒரு வீடு, பெரிய பிஸ்னஸ் இந்த மாதிரி செட்டில் ஆகிறாங்க. அது வந்து காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேயே சேர்த்து வைக்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். இன்றைக்கி அவங்களுக்கு பெரிய 40-45 வயசில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்து அவங்களுக்கு கொடுத்துறது. அது அவங்க வந்து பெரிய லெவலில் வந்து வளர ஆரம்பிச்சிடறாங்க. இது வந்து அவங்க ஆரம்ப காலகட்டத்திலேயே அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்குறாங்க. ஏன்னா நம்ம சவுத் இண்டியன் ஜென்ரேஷனுக்கு இதை வந்து யாரும் சொல்லித்தரதில்லை. நம்மளுடைய ஸ்கூல் லெவலையும் சரி, இன்றைக்கி நீங்கள் 11th 12th படிக்கிற காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்னா அது என்னன்றது தெரியாது. ஒரு நீங்கள் பேங்க்கில் போய்ட்டு ஒரு செலான் ஃபுல் பண்ணணும்னா அது என்னன்னு கேட்குற லெவலில் தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து அந்த ஃபினான்ஷியல் பற்றி ஒரு பெரிய லெவலில் வந்து சிறுவர்களுக்கு நம்மளுடைய ஸ்கூலும் சரி, காலேஜில் உள்ள படிப்புகள் கூட சரி, எந்த விதத்துலையும் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதில்ல. அதனால் வந்து நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுடைய குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்தே வந்து நீங்கள் வந்து கற்றுக் கொடுக்கறது, அவங்களுக்கு ஒரு 40-45 வயசுலேயே வந்து அவங்களுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கொடுத்துரும். அவங்களுடைய லைஃப் பெரிய லெவலில் இந்த மாதிரி கடன் கட்ட வேண்டிய வேலை இருக்காது. அவங்களுடைய அவங்க பசங்க நீங்கள் ஒன்றும் சொல்லிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஜென்ரேஷன் வந்து அவங்க சொல்லிக் கொடுத்து அவங்க பசங்க வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த சின்ன வயசில் நீங்கள் ஆரம்பிக்கிற ஒரு பழக்கம் அவங்களுக்கு ஃப்யூச்சருக்கு பெரிய லெவல் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். சரி, நம்ம அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். அந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிறுவர்களுக்கு சேமிப்புனா என்னென்ன எப்படி சொல்லித்தரது ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து, அதை வந்து எங்கே கொண்டு போய் நம்ம வந்து பணத்தை சேர்க்கறது. நம்ம பணத்தில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நிறைய இடங்கள் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம தாத்தா அப்பாலாம் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் அந்த சேர்க்குற பணத்தை ஒரு இடம் வாங்குவாங்க, கோல்டு வாங்குவாங்க, சில்வர் வாங்குவாங்க. அவங்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி பெரிய லெவலில் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ தான் வந்து எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட் தெரியும். அதுமாதிரி போஸ்ட் ஆஃபீஸ்க்கு சேவிங் ஸ்கீம் இருக்குது. இந்த மாதிரிலாம் வந்து நிறையா வந்து இருக்குது. இதில் வந்து ஃப்யூச்சரில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் பெரிய லெவலில் எது காம்பவுண்டிங் பண்ணி பெரிய லெவலில் உங்களுக்கு பணம் பண்ணி தரும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருந்தால் தான் அதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தர முடியும். சரி, அதை வந்து நம்ம எப்படி சொல்லித்தரது அப்படின்றத நம்ம வந்து இப்போ அந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். அதை வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. கண்டிப்பாக வந்து ரொம்ப அவசியமான வீடியோவாக இருக்கும். எப்படி பசங்களுக்கு புரிய வைக்கிறது அப்படின்றத பற்றியும் உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ சிறுவர்களுக்கு சேமிக்க வைப்பது எப்படி, ஸ்டாக் மார்க்கெட்டில் குழந்தைகளுக்கு எளிதாக சொல்லிக் கொடுப்பது எப்படி அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ ஒரு ஸ்டாக் மார்க்கெட் நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நமக்கு ஸ்டாக் மார்க்கெட்னாலே வந்து பெரிய லெவலில் நமக்கு பயம்தான் இருக்குது. அந்த பயத்தை போக்குறது எப்படின்றத நான் வந்து போக உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்ம பிள்ளைகளுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்குறோம், நல்ல பழக்கம் சொல்லிக் கொடுக்குறோம். ஆனால் மணியை வந்து ஹேண்டில் பண்ணுறது சொல்லிக் கொடுக்குறோமான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நல்ல பழக்கங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் மைண்ட் செட்டை வந்து ஆரம்ப காலகட்டத்தில் குழந்தைங்களுக்கு வந்து அதாவது சின்ன வயசுலேயே வந்து ஒரு மைண்ட் செட்டை வந்து அவங்களுக்கு உருவாக்கிட்டோம் அப்படின்னா அந்த மைண்ட் செட் பெரிய வயசாகும் போது அந்த மைண்ட் செட் தானாக வந்து குழந்தைங்களுக்கு வந்துடும். அது நீங்கள் ஒரு என்ன சொல்லுவாங்க, சின்ன வயசில் வர பழக்கம் தான் பெரிய வயசு வரைக்கும் வரும்பாங்க. சின்ன வயசில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நீங்கள் கற்றுக் கொடுக்குற பழக்கம் அது வந்து ஃப்யூச்சரில் இப்போ பெரிய லெவலில் வரைக்கும் அவங்களுக்கு கொண்டு போகும். அதாவது நீங்கள் வந்து
ஒரு எங்கேயாவது வெளியில் போகிறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட பணத்தை கொடுத்து செலவு பண்ண கற்றுக் கொடுங்க. அந்த செலவு பண்ண கற்றுக்கூடாதான் வந்து எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்றத பற்றியும் அவங்களுக்கு தெரியும். மணியை வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து எப்படின்றது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வரும். நீங்களே வந்து எல்லா செலவுகளும் நீங்களே வெளியில் போனால் நீங்களே பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. ஒரு நீங்கள் போகிறீங்க பஸ் டிக்கெட் எடுக்கிறீங்க அப்படின்னு பஸ் டிக்கெட் எடுக்கிறது எப்படின்றது கற்றுக் கொடுங்க. ஒரு நீங்கள் பேங்க்குக்கு போனீங்கன்னா செலான் ஃபுல் பண்ணுறது கற்றுக் கொடுங்க. வெளியில் கூட்டு போனீங்கன்னா ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா அங்கே போய் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு பொருள் வந்து ஒரு 100 ரூபா 150 ரூபா சொல்கிறாங்க. அந்த பொருளோட ஒர்த்து வந்து 50 ரூபா தான் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா இதை வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட அதாவது பேரம் பேசி வாங்குறத வந்து மணியை வந்து கற்றுக் கொடுங்க. அதாவது ஒரு பொருள் வந்து நியாயமான விலை தெரிஞ்சு அவங்ககிட்ட பேரம் பேசணும்னு அவசியம் கிடையாது. அதுக்காக ஒரு பாட்டி வந்து ஒரு 20 ரூபாய்க்கு ஒரு கீரை வைப்பாங்க. அந்த 20 ரூபா பாட்டிகிட்ட போய் நீ 10 ரூபா கொடுனா அது வந்து நியாயமான ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு நீங்கள் வந்து ஒரு பேக் கடையில் போய் ஒரு பேக் வாங்குறீங்க. ஆனால் அது 100 ரூபா பேக்கை 400 ரூபா 300 ரூபா போட்டு விற்பாங்க. அவங்க விற்பனைக்கு வந்து விற்பாங்க. ஆனால் அவங்களோட சேல்ஸ் அது மாதிரி நீங்கள் அங்கே போய் ஒரு 50 ரூபா நீங்கள் குறைச்சி கொடுங்கன்னு கேட்குறது தப்பு கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி சின்ன சின்ன பழக்கத்தை வந்து நீங்கள் அவங்க பசங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். கண்டிப்பாக எங்கே வந்து பேசுகிறதுக்கு எங்கே வந்து குறைக்கிறதுக்கு தெரியணும் அப்படின்றது கற்றுக் கொடுக்குறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மணி ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப வந்து சின்ன வயசில் நம்ம கற்றுக் கொடுக்குறது வந்து ரொம்ப அவசியமான ஒன்று. அதே மாதிரி இதெல்லாம் வந்து யார் சொல்லிக் கொடுக்குறான்னு பார்த்தா ஸ்கூல் கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்குற வாய்ப்பே இல்லாமல் இருக்குது. இப்போ நீங்கள் நம்மளோட ஸ்கூல் எஜுகேஷன் பார்த்தோம் அப்படின்னா மணி ஹேண்ட்லிங் பற்றியோ மணியை வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறது பற்றியோ அந்த பாடப்படிப்பில் அவங்களுக்கு வந்து வரவே வராது. ஸ்கூல் ஆகட்டும் காலேஜ் ஆகட்டும் அந்த மாதிரி எதுவுமே அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டே வந்து நம்ம படிப்பில் இல்லை. மணியை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஒரு ஃபியூச்சரில் வந்து மணியை வந்து நம்ம எப்படி வந்து கம்பவுண்டிங் பண்ணி இன்ட்ரெஸ்ட்டில் வந்து கம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டில் மணி வந்து பெரிய இன்வெஸ்டிங் பண்ணுறது சேர்க்குறது அந்த மாதிரின்றதான் ஒரு இதுலேயும் இந்த மாதிரி நம்ம சொல்லிக் கொடுக்குறதில்ல. அது வந்து நம்ம ஃபேமிலியில் நம்ம தான் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சிறுவர்களை எப்படி சேமிக்க வைப்பது, ஸ்டாக் மார்க்கெட் என்றால் என்னன்னு குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுப்பது, சின்ன சின்ன வயசில் நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்ற பார்ப்போம். அதாவது ஒரு குழந்தைங்களுக்கு நம்ம வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கொடுக்கணும் அப்படின்னா எப்படி கற்றுக் கொடுக்கணும். சேவ் ப்ளஸ் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றதை நம்ம வந்து பசங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதை வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிளில் வந்து நம்ம பார்க்கலாம். ஏன் வந்து ஃபினான்ஷியல் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தோம். அப்படி பார்க்க போனால் கண்டிப்பாக வந்து அந்த ஃபினான்ஷியல் எஜுகேஷன் இருந்தால் தான் நம்ம வந்து மணி ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்கு மணியை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து நம்மளால் வந்து கண்டிப்பாக வந்து பண்ண முடியும். ஸோ மணி சம்பாதிக்க கற்றுக் கொடுக்காம மணியை வந்து மேனேஜ் பண்ண கற்றுக் கொடுத்தா போதும் பசங்களுக்கு. ஸோ மணியை வந்து நீங்கள் சம்பாதிக்கிறது நீங்கள் போய் ஒரு வேலையில் போய் ஒரு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அந்த 1 லட்ச ரூபா அது சம்பாதிக்கிறது அவசியம். ஸோ அந்த சம்பாதிக்கிறத வந்து எப்படி செலவு பண்ணணும்னு ஃபஸ்ட்டு கற்றுக் கொடுக்கணும் இல்லையா. என்னென்ன செலவுகள் அவசியம், எந்தெந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவசியம் இருக்கும். நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எது ஃபியூச்சருக்கு முக்கியமான விஷயம் அப்படின்றதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஆரம்பத்தில் கற்றுக் கொடுக்கணும். அப்போ ஏதாவது வை இயர்லி ஃபினான்ஷியல் எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். இதில் வந்து மேனேஜ் பண்ணுறது தான் முக்கியமான ஒரு விஷயம். மணியை வந்து மேனேஜ் பண்ண கற்றுக் கொடுத்துட்டாலே போதும், பசங்களுடைய ஃபியூச்சர் வந்து பிரைட்டாக வந்துடும். குழந்தை வயசுலேயே கற்றுக்கொண்ட பழக்கம் வாழ்க்கை முழுக்க இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். உதாரணம் வந்து மொபைல் பழக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சின்ன வயசு ஒரு 3 வயசு குழந்தையாகட்டும் 2 வயசு குழந்தை, பிறந்த குழந்தைங்க 1 வயசு அவங்க பேச கற்றுக்கும் போது மொபைல் ஃபோன் வேணும்னு அடம்பிடிக்க ஆரம்பிச்சிருது. நம்ம யூஸ் பண்ணுறோம், நீங்கள் மொபைல் ஃபோன் கொடுத்தா தான் நான் சாப்பிடுவேன்ற லெவலுக்கு வந்து குழந்தைங்க வந்து நீங்கள் வந்து மொபைல் ஃபோனுக்கு பசங்க வந்து அடிக்ட் ஆகிடுறாங்க. ஸோ அப்போ அந்த மொபைல் ஃபோனுக்கு அடிக்ட் ஆகும்போது நம்ம வந்து சேவிங் ஹேபிட்டையும் அவங்களுக்கு ஒரு அடிக்ட் பண்ணுறதுக்கான நம்ம வந்து எப்படி சொல்லித்தரணும் அப்படின்றது முக்கியமான விஷயம். அதேமாதிரி சேவிங் ஹேபிட்டை வந்து அவங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றது நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இயர்லி ஃபினான்ஷியல் எஜுகேஷன் லைஃப் டைம் அட்வான்டேஜ். சின்ன வயசுல நம்ம கற்றுக் கொடுக்குற ஃபினான்ஷியல் எஜுகேஷன் லைஃப் டைமுக்கு உங்களுக்கு இதுவாக இருக்கும். சூழல் சேமிப்பு என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ஸ்கூல் போகிறாங்க, ஒரு எல்கேஜி யூகேஜி ஆனால் சின்ன பசங்க அப்போ தான் ஒரு 4-5 வயசு இருக்கும் அவங்களுக்கு. இது எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தாத்தா காலத்துலலாம் பார்த்தோம் அப்படின்னா தாத்தா பார்த்தா இந்த மண் இதில் வந்து உண்டியல் இருக்கும். இப்போ வந்து மண் தட்டியில் உண்டியல் எங்கேயோ ரொம்ப ரேராக தான் கிடைக்குது. இல்லைன்னா இப்போ வந்து பிக் பேங்க்கு காயின் பாக்ஸ் இந்த மாதிரி நிறையா வந்துருச்சு. ஸோ பிளாஸ்டிக் இதில் அது மாதிரி உங்களுக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுத்து நீங்கள் கொடுக்குற அது பேக்கெட் பண்ணியே நான் தாத்தாவோ அப்பாவோ வந்து பசங்களுக்கு வந்து நான் வந்து டெய்லி ஒரு 5 ரூபா தரேன்டா, நீ வந்து இந்த பிக்கி பேங்க்கில் டெய்லி போட்டுவிட்டேவா, காயின் பாக்ஸை போட்டுவிட்டேவா, மண் உண்டியல் கிடச்சா இன்னும் நல்லது. ஸோ அதை உடைக்கும் போது அவங்களுக்கு ஒரு பெரிய வந்து சந்தோஷம் இருக்கும். மண் உண்டியெல்லாம் பார்த்து எங்கேயா இருந்தால் வாங்கி கொடுங்க குழந்தைங்களுக்கு. மண் உண்டியல் கிடச்சதை விட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை வந்து வாரம் நீங்கள் வந்து கொடுக்குற வயசாக அதில் போட்டு போய் மாதத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு புது உண்டியல் நான் வாங்கி தரேன்டா அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுங்க. அந்த புது உண்டியல் 2 மாதமோ அதாவது வாரமோ டெய்லியோ நீங்கள் கொடுக்குற பைசாவோ அதில் போட்டு வைக்க சொல்லுங்கள். அந்த போட்டு வைக்கிற சில மாதத்துக்கு ஒரு தடவை முதல் வாரத்தில் நீங்கள் போட்டு அதை வந்து அவங்க கையாலே உடைக்க விடுங்க. அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு. ஆகா நம்ம சேர்த்து வச்ச பணத்தை உடைச்சிட்டு அவங்களே என்ன விடுங்க அந்த பணத்தை. நீ எவ்வளோ சேர்த்துருக்கேன் பாடுறா அப்படின்னு சொல்லி வாரத்துக்கு 10 ரூபா 20 ரூபா கொடுக்குறத வந்து நீங்கள் வந்து கடைசியில் வந்து அந்த உண்டியலை உடைச்சிட்டு அவங்களே என்ன விட்டீங்கன்னா கவுண்ட் பண்ண விட்டீங்கன்னா
நம்ம இவ்வளோ சேர்த்துருக்கோமா அப்படின்னு அவங்களுக்கே தெரியாமல் இருக்கும். நம்ம 10 ரூபா 5 ரூபா கொடுக்குறது கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த மாதத்தில் உடைக்கும் போது ஒரு 200 250 அந்த உண்டியில் வந்து இருந்து பாரா நீ இவ்வளோ சேர்த்துருக்க அப்படின்னு சொல்லி தாத்தா வந்து அவங்களுக்கு பெருமைப்படுத்தி ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அவனுக்கு இன்னும் உற்சாகம் இருக்கணும், இன்னும் அடுத்த மரத்தில் இன்னும் இவ்வளோ நிறைய சேர்க்கணும் அப்படின்ட்டு உற்சாகமாக இருக்கணும். இதை வந்து ஒரு கேம் மாதிரி அவங்களுக்கு கொண்டு போய் நீங்கள் வந்து பதிய வைக்கணும். ஸோ மைண்ட் செட்டில் வந்து இதை வந்து கேமாகவே பதிய வைக்கணும். இதில் வந்து பயம் காட்டக்கூடாது, நான் தாத்தா காசு தர மாட்டேன், இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி. இதில் வந்து பெரிய அந்த பசங்கக்கிட்ட வந்து நம்ம குழந்தைங்கிட்ட வந்து லெக்சர் பண்ணால் பிடிக்காது. நம்ம சொல்லிக் கொடுக்குற விதத்தில் சொல்லிக் கொடுத்தா மட்டும் தான் பிடிக்கும். சும்மா போய் லெக்சர் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் இதை செய் கட்டாயமாக சொல்லி போட்டே ஆகணும் அப்படின்னா அந்த ஆர்டர்லாம் வந்து குழந்தைங்கிட்ட வேலைக்கே ஆகாது. நம்ம பண்ணுவது இன்றைக்கி வந்து முக்கால்வாசி குழந்தைங்க எந்த லெவலில் சாஃப்டாக பேசி சாஃப்டாக கொண்டு போகிறோமோ அதுதான் வந்து அவங்களுடைய மென்டாலிட்டிக்கு நம்ம செட் ஆகும். நம்ம ஒரு ஆர்டரோ லெக்சரோ பண்ணிக்கிட்டே இருந்தால் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மைண்ட் செட்டுக்கு செட் ஆக வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி மோட்டிவேஷன் அண்ட் ஸ்மால் ரிவார்ட்ஸ் வந்து ப்ரைஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி மோட்டிவேஷன் பண்ணுவோம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் வாரம் கொடுக்குற பைசாவை நீங்கள் வந்து இந்த உண்டியில் கண்டிப்பாக சேர்த்தே ஆகணும் அப்படின்றத மோட்டிவேஷன் பண்ணிகிட்டே இருங்க. நீ அந்த உண்டியில் உடைக்கும் போதெல்லாம் சின்ன ரிவார்ட்ஸ் கொடுங்க. அவங்க 250 ரூபா நீ போட்டால் இந்த உண்டியில் உடைக்கும் போது நான் எக்ஸ்ட்ரா தாத்தா 50 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுங்க. ஸோ அப்போ வந்து அவங்க இந்த 300 ரூபாயை திரும்ப அடுத்த உண்டியலுக்கு நீங்கள் பாஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு மாதமும் இந்த உண்டியில் வந்து நீங்கள் ஒரு 2-3 மாதத்துக்கு வந்து அந்த உண்டியில் பாஸ் பண்ணுங்கள். மாதம் உண்டியில் உடைக்கிறத ஒரு 300 ரூபாய் நீங்கள் வாங்கிட்டு அந்த 300 ரூபாய் நோட்டாக கொடுத்து 100 நோட்டாக கொடுத்து திரும்ப அந்த உண்டியில் பெரிய நோட்டாக அதை போட சொல்லுங்கள். அந்த உண்டியில் பாஸ் பண்ணி திரும்ப 2வது மாதத்தில் நம்ம என்னோண்டா எவ்வளோ இருக்குது பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஸ்டெப் 2 மணி வந்து நம்ம பார்க்க வந்து உண்டியில் உடைக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செகண்ட் வந்து மணி எப்படி வளருதுன்னு அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட்டு மந்த் போட்டிருக்கீங்க, செகண்ட் மந்த் போட்டிருக்கீங்க, ஒரு 3 மாதம் 3 உண்டியில் உடைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 3ஆவது மாதம் உண்டியலுக்கு அடுத்து வந்து நீங்கள் வந்து அடுத்து வந்து இந்த மணியை வந்து நம்ம எப்படி வளர்க்கணும், நீ இப்படியே வளர்த்துக்கிட்டு இருந்தால் கொஞ்சமாக தாண்டா வளரும், இதை வந்து நம்ம வேறு விதத்தை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி வேறு விதத்தில் வளர்க்குறதுக்கு அவங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுக்குற ஆரம்பிச்சிடணும். இதில் வந்து 2வது வகையை வந்து எப்படி அந்த பணத்தை வளர்க்குறது அப்படின்னு சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்ன்ற வார்த்தையை வந்து நீங்கள் சொல்லாதீங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட் எடுத்தோம் நம்ம வந்து இதில் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு ஸ்டோரி உங்களுக்கு சொல்கிறேன், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. மணி எப்படி வளரும் அப்படின்னு சொல்லி குழந்தைங்களுக்கு நீங்கள் எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா, உங்கள் வீட்டில் ஒரு பின்னாடி ஏதாவது இருக்குது, காலி இடம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு மாம்பழ சீசனில் குழந்தைங்களுக்கு வந்து மாம்பழம் வாங்கி கொடுங்க. ஸோ அந்த மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த ஒரு கொட்டையை வந்து காலி அந்த சாப்பிட்ட பிறகு அதோட அந்த பழத்தும் நல்லாயிருக்கும். அந்த பழத்தோட கொட்டையை நீ இந்த பழத்தை சாப்பிட்ற இந்த பழத்தோட கொட்டையை வந்து நீ பின்னாடி நம்ம இடம் காலியாக இருக்குது அந்த இடத்துல போய் மண்ணை நைட்டுனோடனே அந்த கொட்டையை வந்து அந்த இடத்துல விதைச்சி வை. பின்னாடி வந்து ஒரு எவ்வளோ பெருசாக வளருது பாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள். டெய்லி தாத்தா ஒரு மாம்பழம் தரேன், டெய்லி ஒரு வாரத்துக்கு ஒரு 7 நாளுக்கு 7 மாம்பழம் ஆயிரும், அந்த 7 மாம்பழம் கொட்டையும் அதில் வந்து விதைச்சி வை அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் வந்து புரிய வச்சு விதைக்க வைங்க. இந்த ஒரு மாம்பழம் விதைக்கிற விதை வந்து ஒரு 10 வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போட்ட விதை 7 மாம்பழம் விதையை அந்த குழந்தை வந்து விதைச்சிருக்கும். ஆனால் 10 வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அந்த விதை வந்து பெரிய மரமாக வளர்ந்து ஒவ்வொரு மரத்துலேயும் கிட்டத்தட்ட 100கணக்கான மாம்பழங்கள் வந்து இருக்கும். இங்கே நீங்கள் ஒவ்வொரு தடவையும் அந்த மாம்பழங்கள் அறுவடை பண்ணும்போது திரும்ப அந்த மாம்பழங்கள் வந்து புதுசாக வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து ஒரு மாம்பழம் வந்து ஒரு கொட்டை ஒரு மாங்காய் மரம் எத்தனை மாம்பழம் தருதுன்னு குழந்தைங்களுக்கு அந்த மரத்தையோ இல்லை வந்து ஒரு ஆப்பிள் கதையோ வச்சு சொல்லி அவங்களுக்கு புரிய வைங்க. ஸோ ஒரு இந்த இடத்துல இதுதான் கதை. விதை நட்டால் மரமானால் காய் கிடைக்கும். ஸோ அதே வந்து அந்த காய் கிடச்சின்னா பழமாகும். அந்த பழம் திரும்ப வந்து அதே அந்த சீடு வந்து மாம்பழத்துலேருந்து கிடைக்கும். திரும்ப வந்து உதைச்சா திரும்ப வந்து அது மரமாக வளரும். இதை வந்து ஆரம்பத்துலேயே வந்து குழந்தைங்களுக்கு பெருசாக மைண்ட் செட்டில் பதிய வைங்க. இது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஒவ்வொரு மரத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் நீங்கள் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது ஃபஸ்ட் பேசிக்காகவே இப்படி கொண்டு வாங்க. ஒரு மாம்பழத்தை வந்து ஏதாவது ஒரு சின்ன விதையை வந்து விதைக்க வச்சு அந்த செடியை வளர்க்க விடுங்க. அந்த செடியை வளர்றதை வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பேசி அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. ஏன்னா எதுவுமே வந்து நம்ம ஃப்யூச்சரில் அவங்க கண்ணில் குழந்தைங்களுக்கு காட்டாமல் வளராது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இது பண்ண முடியாது. ஏதாவது ஒரு செடி வந்து வளருதோ ஒரு மரம் வளருதோ அந்த குழந்தை பார்த்தா மட்டுமே அவங்களுக்கு தெரியும் பணமும் இப்படி தான் வளரும் அப்படின்றத அவங்களுக்கு புரிய வைக்கணும். முதல்ல இதுக்கு வந்து ஒரு செடியோ ஒரு மரமோ ஒரு ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் அவங்கள கொண்டு போய் இந்த மாதிரி ஒரு பழக்கப்படுத்துங்க. அப்போ தான் வந்து ஒரு வாழைக்கன்று உங்கள் வீட்டில் என்ன கிடைக்குதோ எது கிடைச்சாலும் சரி அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு மரம் நட்டு வளர்க்க விட்டு அவங்கள அந்த மரத்தை வளர்க்க விடுங்க. அப்போ தான் வந்து அந்த குழந்தைங்களுக்கு அந்த மைண்ட் செட்டில் வந்து புரியும். ஸோ இதே மாதிரி தான் பணமும் வந்து இங்கெல்லாம் விதைச்சா நம்ம பணம் வந்து பெருசாக வந்து வளரும் அப்படின்றத அவங்களுக்கு வந்து புரிய வைக்கணும். இதை ஆரம்ப பேஸ்லேயே நீங்கள் கற்றுக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மைண்ட் செட் பெருசாக வந்து மைண்ட் செட்டில் பதிவாயிரும் போது குழந்தைங்களுக்கு.
அதே மாதிரி பணம் நல்ல இடத்துல போட்டால் அது பெரிய பணமாக வளரும் அப்படின்றதையும் வந்து காம்பவுண்டிங் எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, இதான் காம்பவுண்டிங். ஒரு ஆப்பிள் போட்டால் 2 ஆப்பிள், 2 ஆப்பிள் போட்டால் 4 ஆப்பிள், 4 ஆப்பிள் போட்டால் 8 ஆப்பிள் வாங்கினா அதே தான் மாம்பழம் சொல்கிறேன். ஒரு மாம்பழம் விதைச்சோம் அப்படின்னா ஒரு மரத்தில் வந்து பல 100 மாம்பழங்கள் கிடைக்கும். அதே மாதிரி 2 மாம்பழம் அப்போ 250 மாம்பழங்கள் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு 7 மாம்பழ விதைகளை வச்சு 2 வந்து அந்த விதை வந்து வளரல, ஏதோ ஒரு காற்றுல கெட்டு போச்சுன்னா கூட மீதி 5 மரங்கள் வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் பணம் பண்ணி கொடுக்கக்கூடிய மாம்பழங்கள் வளரும். அதே மாதிரி பணமும் அதே மாதிரி தான். ஒரு 10 ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதில் 2 3 சோட போச்சுன்னா கூட மீதி 7 உங்களுக்கு பெரிய லெவலில் பணம் பண்ணி கொடுக்கும். முக்கியமான ஒரு விஷயம் அதுதான். ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி எளிதாக சொல்லுவது அப்படின்னு குழந்தைகளிடம் இப்படி சொல்லுங்கள். நீங்கள் வந்து இப்போ நீ வந்து ஒரு 3 உண்டியில் உடைச்சிருக்காப்பா, 3 உண்டியில் உடைச்சிட்டு 3வது உண்டியில் உடைக்கும் போது இவ்வளோ பணம் இருக்குது. இந்த பணத்தை வந்து நம்ம வந்து நீ மேகி சாப்பிட்ற, நம்ம மேகி கம்பெனிக்காரன்ட்ட கொடுத்தா நிறைய மேகி பின்னாடி வந்து நிறைய மேகி தருவான் உனக்கு. அவன் வந்து நம்ம காசு கொடுத்து மேகி வாங்குகிறோம், நம்ம காசே கொடுக்காம அவங்ககிட்ட மேகி வாங்குறேன் இப்படி வாங்குறது. இந்த பணத்தை முதலே அவங்ககிட்ட கொடுத்துருவோம். கொடுத்துட்டு அவன் வந்து பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா அவன் அந்த நீ உனக்கு எத்தனை மேகி வாங்கணுமோ அத்தனை மேகி வாங்குறதுக்கும் ஒரு 10-15 வருஷம் போச்சுன்னா அவ்வளோ மேகி கொடுக்குறதுக்கு அவன் வந்து உங்களுக்கு பணமாக கொடுப்பான் அப்படின்னு சொல்லி புரியுங்க. அது சாக்லேட்டாக இருக்கட்டும், இல்லை நீ போகிற ஸ்கூல் பஸ் ஆகட்டும். இந்த மேகின்றது நீங்கள் இது ஒரு கம்பெனியான எடுத்துக்கிட்டீங்க, நெஸ்லேன்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்குது. சாக்லேட் அப்படின்னா லோட்டஸ் சாக்லேட், கேட்பரிஸ், இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் இருக்குது. அதே ஸ்கூல் பஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மகேந்திரா இருக்குது, ஈச்சர் மோட்டார்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஸ்கூல் பஸ் நிறுவனங்கள் இருக்குது. மொபைல் கம்பெனி அப்படின்னா எடுத்துகிட்டோம் டிக்சன், இது மாதிரி மொபைல் ரெடி பண்ணுற கம்பெனிஸ் இருக்குது. நீ மொபைல் வாங்கணும் அப்படின்னா அதாவது அந்த கம்பெனி பேரோட சொல்லி அவங்களுக்கு வந்து இந்த கம்பெனிக்காரன்ட்ட நம்ம கொடுப்போம். பின்னாடி வந்து நம்ம வந்து பெரிய லெவலில் அவங்ககிட்ட பணமாக வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி புரிய வைங்க. இது வந்து ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றத அவன் சொல்ல வேண்டாம். நம்ம வந்து கம்பெனிக்காரன்ட்ட கொடுப்போம், அந்த கம்பெனிக்காரன் பெரிய லெவலில் பணமாக தருவோம் அப்படின்றத மைண்ட் செட்டை புரிய வைங்க. ஒரு 7-8 வயசுலேயே, அதாவது எல்கேஜி, யூகேஜி, 1வது 2வது அந்த 5வது வரைக்கும் போகிறவங்களுக்கு அவங்க வந்து கொஸ்டின் கேட்குற மனசு வரும். நிறையா வந்து கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும். 6வது 7வது 8வது படிக்கும் போது பசங்களுக்கு வந்து இப்போ விளையாட்டுத்தனம் ஆயிரும், அது எதுவும் கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸை வந்து ரைஸ் பண்ணுறதுக்கான விஷயம் வயசுலேயே இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரைஸ் பண்ணி நீங்கள் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. நம்ம அந்த கம்பெனிக்கு வணி கொடுத்தா அந்த கம்பெனி வளர்ந்தால் பெரிய அளவில் பணம் தரும் அப்படின்றதையும், அதே மாதிரி நீங்கள் பசங்களுக்கு வந்து நம்ம ட்ரேட் அந்த இதில் வந்து நம்ம பங்குச்சந்தை அப்படின்றது ஈற்ற இறக்கங்களுக்கு உரியது. எப்பயுமே வந்து ஒரே டைமில் வந்து நம்ம வந்து பணம் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்காது. ஒரு 10 ரூபா ஏறிச்சுன்னா 5 ரூபா திரும்ப ஏறும், திரும்ப அந்த 5 ரூபா 15 ரூபாயாக மாறும். ஸோ ஏற்ற இறக்கங்கள் உடையது. அதனால் பசங்களுக்கு மைண்ட் செட்டில் வந்து இது போட்டால் டெய்லி ப்ராஃபிட் வரும், டெய்லி லாஸ் வரும் அப்படின்லாம் வந்து இதில் பற்றினா சொல்லாதீங்க. ஃப்யூச்சரில் 10 வருஷம் கழிச்சு பெரிய பணம் வரும் நம்ம அப்படின்றத மட்டும் சொல்லி டெய்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல டெய்லி வந்து இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு மேகி கம்பெனியில் ஒரு 2 ஷேர் வாங்குறீங்களா, 2 ஒன்று கூட வாங்கலாம். மேகி கம்பெனி ஒரு ஷேர் வாங்குங்க. அடுத்த 3 மாதம் கழிச்சு திருப்பி சாக்லேட் கம்பெனியில் ஒரு ஷேர் வாங்குங்க, திருப்பி மொபைல் கம்பெனியில் ஒரு ஷேர் வாங்குங்க. இது மாதிரி வாங்கி சேர்த்து வச்சுக்கிட்டே வாங்க. ஸோ ஃப்யூச்சரில் வந்து ஒரு 10-20 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மேகி கம்பெனி ஒரு 20 ஷேர் இருக்கும், ஸ்கூல் பஸ் கம்பெனியில் ஒரு 20 ஷேர் இருக்கும், மொபைல் கம்பெனி ஒரு 20 ஷேர் இருக்கும் அப்படின்றது குழந்தைங்களுக்கு புரிய வைங்க. இத்தனை ஷேர் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்றது மட்டும் புரிய வைங்க. ஓனர்ஷிப், அதாவது அந்த கம்பெனிகளை நம்ம வாங்கணும் அப்படின்னா நீயும் ஒரு ஓனர்ஷிப் ஐடியா அப்படின்றத கற்றுக் கொடுங்க. லாங் டேர்ம் க்ரோத்துக்கு அந்த கம்பெனி வளர்ந்தால் நீயும் உங்களுடைய ஃப்யூச்சருக்கு வளர்கிறதுக்கு உங்களுக்கு வந்து இப்போ போடுற ஸ்கூல் டைமில், காலேஜ் டைமில் அந்த கம்பெனி வந்து உனக்கு நீ காலேஜ் படிக்கிறதுக்கான பைசா வேணும், அந்த கம்பெனியை உனக்கு கொடுத்துருண்டா அப்படின்றத புரிய வைங்க. அதே மாதிரி நம்ம இன்னும் அந்த இதில் போட்டுட்டோம் அப்படின்னு தாத்தா எப்போ நம்ம எடுக்கிறது அப்படின்னா கற்றுக் கொடுக்காதீங்க. பேஷன்ஸாக இருக்கிறது நம்ம மினிமம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டோம் அப்படின்னா ஒரு மினிமம் ஒரு 10 வருஷம் அப்படின்றது பேஷன்ஸ், அந்த வெயிட்டிங் டைம் வந்து இருக்கிற மாதிரி கற்றுக் கொடுங்க. ஸோ இதில் வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப வந்து அதாவது பொறுமை அவசியம். அதில் வந்து நம்ம அவசரப்படக்கூடாது. நம்ம இடம் வாங்குகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி போயிட்டு இன்னைக்கு போய் ஒரு இடம் வாங்குகிறோம் அப்படின்னா நாளைக்கு போய் பார்த்து நாளைக்கு 4 நாள் விற்றுருவோம், விற்க மாட்டோம் இல்லையா. ஒரு 10-15 வருஷம் கழிச்சு அந்த இடமே வந்து பூம் ஆகும். உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து உங்கள் அப்பா இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் எங்கேயோ ஒரு இடத்துல இடம் வாங்குறாரு அப்படின்னா அந்த இடம் வந்து உடனே வந்து வளர்ச்சி அடைஞ்சோன்னா உடனே வளர்ச்சி அடையாது. அது 10-15 வருஷம் எடுக்கும் வளர்ச்சி அடையாது. அதுக்கு பிறகு தான் வந்து பெரிய பைசா பண்ணிவிடும். அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்லேயே நீங்கள் வந்து மேகி கம்பெனிலோ இந்த மாதிரி சாக்லேட் கம்பெனிலையோ போட்டால் அந்த பணம் வந்து பூம் ஆகிறதுக்கு பெரிய லெவலில் 10-15 வருஷம் பொறுமையாக இருந்தால் தான் பூம் ஆகும்னு சொல்லி கொடுங்க. அதேமாதிரி அந்த கம்பெனிக்காரன் வந்து நிறையா வந்து உங்களுக்கு வந்து போனஸ் கொடுப்பாங்க. அந்த கம்பெனிக்காரன் சம்பாதிச்சா உனக்கு டிவிடன் தருவாங்கன்றதெல்லாம் வந்து கற்றுக் கொடுங்க. போனஸ் தான் என்னன்றது கற்றுக் கொடுங்க, டிவிடன் தான் என்னன்னு கற்றுக் கொடுங்க. அதே மாதிரி அந்த கம்பெனிக்காரன் நிறையா சம்பாதிச்சாங்கன்னா அப்படின்னா இந்த இவ்வளோ பெரிய பணமாகிடுச்சு அப்படின்னா அது பிரித்து அந்த ஸ்டாக்கை ஸ்பிளிட் பண்ணி உனக்கு இவ்வளோ ஸ்டாக்காக கொடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் கற்றுக் கொடுங்க. ஒரு ஆர்வத்தை சின்ன வயசுலேயே உண்டு பண்ணிடுங்க அவங்களுக்கு. ஸோ இதை வந்து ஆர்வமாக உண்டு பண்ணிட்டீங்கன்னா ஒரு 20 வயசில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய லெவலில்
பணத்தை கண்ணில் பார்க்கும்போது ஆக இந்த பணம் வந்து இவ்வளோ இந்த கம்பெனிக்காரங்களுக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சிருக்கும். அவங்க 20 வயசாவது அந்த காலேஜ் முடித்து அவங்க ஜாப்னு ஒன்று போகும்போது ஃபஸ்ட்டு மாதத்துலேருந்தே அவங்க வந்து உள்ளே வந்துடுவாங்க. ஸோ நம்ம வந்து இந்த கம்பெனியெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதுல வந்துடுவாங்க. அது ஒரு 40 வயசில் பார்த்தோம் அப்படின்னா அது ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் உங்களுக்கு கொடுத்துரும். ஒரு வாழ்க்கைக்கு ஒரு தேவையான காரு, வாழ்க்கைக்கு தேவையான வீடு, இதெல்லாம் வந்து எங்கேயுமே இஎம்ஐயில் வாங்கணும்னு அவசியம் இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட ஓன் மணியில் இதில் வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அந்த டைமில் வந்து அவங்க இஎம்ஐயோ இதுவோ வந்து பெரிய லெவலில் வந்து அவங்க யாரையும் வந்து பொருட்படுத்த மாட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு இடத்துல போய் ஜாப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஜாபோட ஃபஸ்ட்டு வந்து சேலரி வரும்போதே உங்களை சுற்றி வந்து அந்த நிறைய இஎம்ஐயும் சேர்ந்தே வந்துடும். ஏன்னா கடன் கொடுக்குறவங்க நிறைய வந்துடும். நீங்கள் ஜாபில் வந்து ஒரு இடத்துல வந்து சம்பளம் வாங்குறீங்க, 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 12 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறீங்க. அந்த 12 லட்ச ரூபாய் உங்கள்கிட்ட வந்து பேங்க் காரணம், இஎம்ஐ காரணம் எப்படிலாம் வந்து உங்களை வந்து எடுக்கணும் அப்படின்னு தான் பார்ப்போம். நீங்கள் அந்த ஒரு மாதம் சம்பளம் வாங்கும்போதே, சார் நீங்கள் கார் வாங்குறது கார் வாங்கிக்கோங்க சார், நாங்கள் காருக்கு லோன் தரோம் சார் உங்கள்கிட்ட வந்து சொல்லுவோம். ஆகா நம்ம வேலைக்கு ஒரு பைக்கில் போகிறோம், காரில் போனால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அங்கே முடிஞ்சது உங்கள் சோழி. இதுதான் முக்கியமான விஷயம். அதனால் அந்த இஎம்ஐயில் ஸ்டெப்லாம் எடுக்க ஆரம்ப காலகட்டத்தில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட செலவுகளை கம்மி பண்ணுறீங்களோ அது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். அதே மாதிரி அதையும் கற்றுக் கொடுங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஆரம்ப காலகட்டத்தில் என்னென்ன செலவுகளை பண்ணுறோமோ அந்த செலவுகளை வந்து எவ்வளோ குறைச்சலாக பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் சேர்க்க முடியும். ஆரம்ப காலத்தில் நீங்கள் போய் இந்த ஃபஸ்ட் மந்த் சேலரிலே இப்போ நான் இஎம்ஐயில் கார் எடுக்கிறேன், இஎம்ஐயில் பைக் எடுக்கிறேன், இஎம்ஐயில் நான் கார் வீடு வாங்குறேன் அப்படின்றதெல்லாம் கொண்டு போகாதீங்க. மாத சேலரியில் வந்து நீங்கள் அம்மா அப்பா வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து இது பண்ணுவீங்க. பையனோட சேலரி அடிஷ்னல் சேலரி அதான் உங்கள் ஃபேமிலிக்கு வரும். ஸோ இப்போ இந்த அடிஷ்னல் சேலரி வரும்போது அடிஷ்னல் சேலரியை முழுசாக இன்வெஸ்டிங் பயன்படுத்துறதுக்கு உங்களால் முடியும் கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் அவ்வளோ நாள் யூஸ் பண்ணிட்டீங்க. மினிமம் ஒரு 10% மட்டும் எடுத்துகிட்டு கூட மீதி 90% பைசாவை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அவங்க பைசாவை கொடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சொல்லுங்கள். அது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு 5 வருஷம் கண்டினியூவாக இந்த பெரிய லெவலில் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் போச்சு அப்படின்னா அது பெரிய லெவலில் க்ரோத் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ஒரு 40 வயசு அப்படின்றது பெரிய லெவலில் உங்களுக்கு பணம் இருக்கும் அதில். ஸோ இது வந்து நம்ம தான் கற்றுக் கொடுக்கணும். அது சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது ஒரு மைனர் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருங்க குழந்தைங்களுக்கு முக்கியமாக. அதை வந்து நம்ம எஸ்ஐபியில் எப்படி பணம் போடுறது, நம்ம மாதம் 500 ரூபா 1000 ரூபா சைல்டு எஜுகேஷன் ஃபியூச்சரில் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னது தான் இங்கே எல்லாமே. நீ போட்டால் 5000 பாரு, நீ ஏதாவது சின்ன வயசில் வந்து நீ டிமேட் அக்கௌண்ட் வாங்கி கொடுத்துட்டு சாக்லேட் கம்பெனியில் 5000 போட்டிருக்க, இப்போ பாரு ஒரு 6 மாதத்தில் ஒரு 6200 ஆயிடுச்சு பாரு அப்படின்னு சொல்லி விஷுவலாக வந்து நீங்கள் காட்டுங்க அவங்ககிட்ட. ஸோ இதெல்லாம் வந்து அப்போ தான் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அவங்களுக்கு. முக்கியமான விஷயம். அப்புறம் வந்து மார்க்கெட் வந்து ரிஸ்க்கு பயன்படுத்த லாஸ்ட் ஸ்டோரி சொல்லாதீங்க. டெய்லி ப்ரைஸ் காட்டாதீங்க அவங்க குழந்தைங்களுக்கு. ஸோ இது மார்க்கெட்னா அப்படின்னா ட்ரஸ்ட்டு உண்டு பண்ணுங்க. முதல்ல வந்து நம்ம இந்தியாவுடைய மார்க்கெட் அடுத்த 10-15 வருஷத்துக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா தான் வந்து குழந்தைங்க வளரும் போது இந்தியா அப்படின்னா க்ரோத் ஸ்டோரி உள்ள நாடு அப்படின்னு தான் அவங்க குழந்தைங்க மனசில் பதிய வைங்க. ஸோ இப்போ ஏற்கனவே அமெரிக்கா இந்த இதெல்லாம் வந்து வளர்ந்த நாடுகள். இப்போ நம்ம இப்போ தான் வளர ஆரம்பிச்சிருக்கோம். இந்தியாவுடைய க்ரோத் ஸ்டோரியை சொல்லி கொடுத்து புரிய வைங்க. அதே மாதிரி ட்ரஸ்ட், பேஷன்ஸ் இருக்கணும். லாங் டைம் இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் லாங் டைம் திங்கிங் தான் இதை பொறுத்த வரைக்கும். மைண்ட் செட் ட்ரைனிங் பசங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். சேவிங் ஃபஸ்ட்டு, முதல் வந்து சேமிக்க கற்றுக் கொடுங்க. 2வது வந்து செலவு பண்ண கற்றுக் கொடுங்க. இது வந்து டைம் இஸ் பவர்ஃபுல். ரொம்ப வந்து இந்த நம்ம சேமிக்கிற காலங்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். மணி ஷுட் ஒர்க் ஃபார் யூ. நீங்கள் வந்து சேமிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த மணி வந்து உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நீங்கள் இப்போ வந்து இப்போ 1 லட்ச ரூபா நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா அந்த கம்பெனி நிறுவனம் உங்களுக்காக வேலை செய்யும், உங்களுக்காக பணம் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கும். இது வந்து 10-15 வயசுல கற்றுக்கிட்டா 25 வயசுல இந்த 25 வயசில் பார்த்தீங்கன்னா வெல்த் மைண்ட் செட் தானே ரெடி ஆகிடும் குழந்தைங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா டிகிரி வாங்கினா ஜாப் தான் கிடைக்கும். ஃபினான்ஷியல் எஜுகேஷன் இருந்தால் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு. நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையான்னு தெரியாது. நீங்கள் மைண்ட் செட்டில் யோசிச்சு பாருங்கள். டிகிரி வாங்கினா ஜாப் கிடைக்கும். ஃபினான்ஷியல் எஜுகேஷன் கண்டிப்பாக நம்மகிட்ட இருந்தது அப்படின்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கண்டிப்பாக ஒரு 40 வயசுலேயே உங்களுக்கு கிடச்சிடும். இன்றைக்கு சேமிக்க கற்றுக் கொடுங்க. நாளைக்கு வந்து முதலீடு இன்றைக்கி சேமிக்க கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னா நாளைக்கு முதலீடை பற்றி அவங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு குழந்தைக்கு சேவிங் ஹேபிட் கொடுத்தா அது ஒரு தலைமுறைக்கு வெல்த் கொடுத்த மாதிரி. ஸோ நீங்கள் வந்து ஆரம்ப காலத்துலேயே சேவிங் ஹேபிட் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த வர ஜென்ரேஷனுக்கு அவங்களே ஒரு வெல்த்தை வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் நம்ம முக்கியமான ஒரு விஷயம். குழந்தைங்களுக்கு சேவிங்ஸை கற்றுக் கொடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.